ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து சில சில கேர்ள்ஸ் வந்து கேட்டாங்க. நீங்களே பாருங்கள், நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். நான் வீடியோ போடும்போது நான் பேசிவிட்டு உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். அவங்க என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. சன்ஸ்கிரீன் கேட்டிருக்காங்க, சிசி க்ரீம் கேட்டிருக்காங்க, மாய்ஸ்சரைசர் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா இன்னொன்று என்னென்னா, அந்த ஆரஞ்சு பீல் போடலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆரஞ்சு பீல் போடுறவங்க வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பவுட்ரு வாங்கிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆரஞ்சு பீல் அப்படி நீங்கள் வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா ஆரஞ்சு பீல்னு சொல்லுவாங்க. அதை வந்து உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். தெரியாதவங்களுக்கு நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். அவங்க வந்து என்னென்னலாம் எழுதியிருந்தாங்க, என்னோடய கமெண்ட்ஸில் வந்து என்னென்னலாம் எழுதியிருந்தாங்க உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அது என்ன ஆரஞ்சு பீன்னு கேட்டாங்க. அதை நான் போட்டுட்ருக்கேன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல. நான் வந்து அதை போடுறேன் அப்படின்னாங்க. நீங்கள் போடலாம், தாராளமாக போடலாம். ஆனால் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் போடணும். இந்த ஆரஞ்சு பீல் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூனு தயிர் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூனு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, பன்னீர். இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 50 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஊறவனை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணும்போது சோப்பு போடாதீங்க, சும்மா அது மட்டும் வாஷ் பண்ணால் போதும். இது மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். அடுத்தது என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, டாக்டர் கொடுத்த விட்டமின் சி வந்து ஒரு க்ரீம் வந்து அது போடலாமான்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக போடலாம். அது வந்து ஒரு தாராளமாக போடலாம். டாக்டர்ஸ் வந்து எப்போவுமே நல்லது தான் சொல்லுவாங்க, எதுவுமே கெட்டது சொல்ல மாட்டாங்க. டாக்டர் போடுறது ஒரு க்ரீம் வந்து நான் போட்டுட்ருக்கேன். அதை போடலாமா என்கிட்ட கேட்டாங்க. தாராளமாக போடலாம், அது ஒன்றும் தப்பே கிடையாது. அப்புறம் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அதுலேயும் நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். சன்ஸ்க்ரீன் வந்து என்னென்ன சன்ஸ்க்ரீன் போடணும்னு சொல்லி அதுவும் நான் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ லாக்மி சிசி எது போடணும்னு சொல்லியிருக்காங்க. லாக்மி சிசி வந்து ஸ்விஸ் பியூட்டி அப்படின்னு ஒரு டைட்டில், ஒரு இது இருக்குது, ஒரு பேர். ஸ்விஸ் பியூட்டி, மார்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இந்த ப்ராடக்ட் பேரெல்லாம் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வந்து ஸ்விஸ் பியூட்டி அதில் வந்து சிசி க்ரீம் வாங்கிக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக போட்டால் போதும். நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகணுன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா, ஒரு ரிசப்ஷன் போகணுன்னா, ஒரு பார்ட்டிக்கு போகணுன்னா, அந்த சிசி க்ரீம் கொஞ்சோன்னு போட்டுட்டு ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் போட்டுட்டு நீங்கள் போடலாம். நல்லா பளிச்சுன்னு இருக்கும், பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபாக்ஸ்டெயில்னு ஒரு இருக்குது சன்ஸ்க்ரீன், அதை நீங்கள் போடுங்க. அதுவும் நான் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். தர்மா சன்ஸ்க்ரீன் அது நான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து DERMA தர்மா வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து ரெகுலராக அதுதான் நான் போட்டுட்ருக்கேன். சில பேர் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, சில பேர் அதையே போட்டுட்டு இருப்பாங்க. அது எது அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது போடுவாங்க. 3வது வந்து என்னென்னா, சராவி வந்து CERAVE மாய்ஸ்சரைசர். இது வந்து 1000 மேலே இருக்குது. இந்த சர்வே வந்து 1000 மேலே இருக்குது. அதுவும் நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் வந்து இது 1000 மேலே இருக்கும். இது வந்து வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க, என்னம்மா காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இல்லாதவங்களாம் என்ன போடுவாங்க, நடுத்தரக்காரங்களாம் இப்போ ஃபங்க்ஷன் போனால் என்ன போடுவாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து நீங்கள் வந்து இதுலேயே கம்மியாக விற்கிது. அதாவது அந்த மாய்ஸ்சரைசரில் வந்து இதுவே கம்மியாக விற்கும் போது நீங்கள் வந்து இது வாங்கிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் அந்த மாய்ஸ்சரைசர் வந்து தினிக்கு போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இந்த சிசி க்ரீமு, இந்த ஃபவுண்டேஷன்லாம் வாங்குறீங்களா, அது வந்து நீங்கள் எது நல்லாயிருக்கோ அது டக்குன்னு வாங்கிடக்கூடாது. அது ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் வாங்கணும். எந்த ஸ்கின்னு, அதாவது ப்ரௌனாக இருக்கிறீங்களா, இல்லை ஒயிட்டாக இருக்கிறீங்களா, இல்லை கருப்பாக இருக்கிறீங்களா, பிளாக்காக இருப்பாங்க சில பேர், வந்து ஒயிட்டாக இருப்பாங்க சில பேர், ப்ரௌனிஸாக இருப்பாங்க சில பேர், அந்த மாதிரி ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனும் நீங்கள் வந்து இது கன்சீலரும் சிசி க்ரீமும் வாங்கணும். நீங்கள் கடையில் போய் வாங்கினா தான், அவங்களே சொன்னாங்க, நான் ஷாப்பிங் போயிருந்தேன், அவங்களே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் உடனே நீங்கள் வாங்கிக்கிறீங்க. மார்ஸ் வாங்க போனேன்,
நீங்கள் உடனே வாங்கிக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த நேச்சுரலாக தெரியும். நீங்கள் வந்து இதோட பிரைட்டாக வாங்குனீங்கன்னா நீங்களே வெள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஷாப்பிங்கில் இருக்கிறவங்க நீங்களே வெள்ளையாக இருக்கிறீங்க, அதான் பணிப்பெண்கள் சொன்னாங்க. நீங்களே வெள்ளையாக இருக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து வெள்ளையாக வாங்குறீங்க? நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல வாங்குங்க. அப்போ தான் இன்னும் உங்களுக்கு பிரைட்டாக நல்லாவே இருக்காது, ஒரு ஃபேஸோட அழகே இருக்காது. அதனால் உங்கள் ஸ்கின்னுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து சிசி க்ரீமோ, ஃபவுண்டேஷனோ, கன்சீலரோ வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. நான்லாம் முதல்ல எது இருந்தாலும் வாங்கிக்கிறது. அப்போனா சின்ன வயசுலலாம் எது நல்லாயிருக்கோ அது வாங்கிக்குவோம். பேரெல்லாம் பார்க்க மாட்டோம். இப்போல்லாம் வந்து மார்ஸ் வாங்கிக்கோங்க, ஸ்விஸ் பியூட்டி வாங்கிக்கோங்க, மாமா எர்த் வாங்கிக்கோங்க, இப்படிலாம் வந்து வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போனா எது நல்லாயிருக்கோ அதை டக்கு டக்குன்னு வாங்கி, லிப்ஸ்டிக்கும் அப்படி தான், எதுன்னு தான் நம்ம வாங்கி போட்டுக்குவோம் சின்ன வயசுலலாம். இப்போலாம் வந்து ப்ராடக்ட் தகுந்தபடி தான் அவங்களாம் போட்டுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னென்னலாம் வந்து நான் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா, அவங்க வந்து கமெண்ட்ஸில் எழுதியிருக்கிறத நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். டாக்டர் சொன்ன விட்டமின் சியும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் சன்ஸ்க்ரீனும் அட்டாச் பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசர் அதுவும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த எல்லாமே இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து போடுங்க. உங்களுக்கு எது நல்லாயிருக்கோ அதை எனக்கு போட்டுட்டு எனக்கு ரீப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப டிப்ஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். நான் எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிறது தான் நான் போடுவேன். சில டைம் வந்து வீட்டில் இருக்கிற டக்கு டக்குன்னு போட்டுட்டு நான் வெளியே போவேன். இது பாருங்கள், இது வந்து சன்ஸ்க்ரீனு. பாருங்கள், இது வந்து நான் டக்கு டக்குன்னு போட்டுட்டு நான் வெளியில் வந்து பக்கத்தில் ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு ஷாப்பிங்க்கோ இல்லை ஏதாவது ஒரு எங்கேயாச்சும் எங்கே போகணுன்னா இதுதான் டக்குன்னு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போவேன். மற்றபடிலாம் வந்து ரொம்ப ப்ராடக்ட்டு ரொம்ப விலை ஜாஸ்திலாம் வந்து நான் ஃபங்க்ஷனுக்கு தான் போட்டு போவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டே எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் அது போட்டுட்ருக்கிறேன். இந்த வீடியோ இன்னும் இந்த வீடியோ முடியல. இந்த வீடியோவோட உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.